ஈஸியாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 4, கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போதும். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் மீதம் சாதம் ஏதாவது இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கூட இந்த இதை டக்குன்னு பண்ணி ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறப்ப லெமன் சாதம், புளி சாதம் தான் கொண்டு போவோம். இதுவும் கொண்டுட்டு போனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நல்லா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை மட்டும், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வச்சோடனே கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அப்போனா தான் அந்த இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி குலைவாயிரும். ரொம்ப சூடோடு போட்டோன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ வடித்து பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். குக்கரில் இருக்கிறப்ப நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா அது குலைவாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா வெள்ளை சாதம் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சாதம் வீட்டில் வச்சுருந்தோம், அவசரத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா காய் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் நம்ம வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு இதை போட்டு சாதத்தை போட்டுட்டோன்னா அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் முடிஞ்சிடும். டயர்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.